வணக்கம். இந்த வீடியோவில் 4/6/2026 பள்ளி திறக்கும் தேதி 8/6/2026க்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதா, இல்லை நாளை பள்ளி திறப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து தமிழக அரசு தரப்பில் அதிரடி அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு யார் வெளியிட்டிருக்காங்க, என்ன காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழகத்தில் பள்ளிகள் திட்டமிட்டபடி நாளை 4/6/2026 அன்று திறக்கப்படுமா என்ற கேள்விக்கு அமைச்சர் செங்கோட்டையன் முக்கிய விளக்கம் கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் 2026-2027 கல்வியாண்டுக்கான பள்ளி வகுப்புகள் ஜூன் 4 அதாவது நாளை தொடங்கும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் ஏற்கனவே அறிவித்திருந்தது. முதலில் ஜூன் மாதம் 1 பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் நிலவிய கடுமையான வெயிலின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறக்கக்கூடிய தேதி 3 நாட்கள் தள்ளி வைக்கப்பட்டது. இதுகுறித்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வந்ததால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஜூன் மாதம் 4 பள்ளிகள் திறக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். தற்போது பள்ளிகள் திறக்க ஒரு நாள் உள்ள நிலையில் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த மாணவர்கள் மீண்டும் தங்களது இருப்பிடங்களுக்கு திரும்பி வருகிறார்கள். புதிய கல்வியாண்டை எதிர்நோக்கி மாணவர்களும் பெற்றோர்களும் தயாராகி வரும் நிலையில் வெயிலின் தாக்கம் இன்னும் சில பகுதிகளில் குறையவில்லை. இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பை மேலும் ஒரு வாரம் தள்ளி வைக்க வேண்டும், அதாவது 8/6/2026க்கு தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல்வேறு தரப்பிடமிருந்து எழுந்துள்ளது. சமூக வலைதளத்திலும் இது குறித்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செங்கோட்டையன் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளித்துள்ளார். அப்போது பேசிய அவர், தமிழக முதலமைச்சரின் உத்தரவின்படி அனைத்து துறைகளின் அமைச்சர்களும் துறை வாரியாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும், மழைக்காலங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சம்பந்தப்பட்ட துறைகள் வேகமாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தென்மேற்கு பருவமழை அந்தமான் பகுதியில் தொடங்கியுள்ள நிலையில் எதிர்காலத்தில் மழைப்பொழிவு எந்த அளவில் இருக்கும் என்பதை 3 ரேடார் மையங்கள் மூலம் 24 மணி நேரமும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் நிலவும் வெயில் தாக்கம் மற்றும் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள அமைச்சர் செங்கோட்டையன், தமிழகத்தில் இதுவரை வெயில் தாக்கத்தால் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றும், வெப்பநிலை அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் பள்ளிகள் திறப்பு ஜூன் 1 ஜூன் 4 தள்ளி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அப்போது மாநிலத்தின் பல பகுதியில் 41 டிகிரி செல்சியஸ் வரை பதிவான வெப்பநிலை தற்போது 35 டிகிரி செல்சியஸாக குறைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சூழ்நிலையில் வெயிலின் தாக்கம் கணிசமாக குறைந்திருப்பதாகவும், வெப்பநிலை மிதமான நிலையில் இருப்பதாகவும், பள்ளிகள் திறக்க எந்தவித தடையும் இல்லை என்றும் அமைச்சர் உறுதியாக தெரிவித்தார். எனவே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி ஜூன் மாதம் 4 தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறக்கப்படும் என்றும், பள்ளிகள் திறப்பை மீண்டும் ஒத்திவைக்கும் வாய்ப்பு இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதன் மூலம் பள்ளிகள் சொன்ன தேதியில் திறக்கப்படுமா அல்லது மீண்டும் தள்ளிப்போகுமா என்ற மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.